அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹ்விற்கு எல்லா புகழும். ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானம் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். லாஸ்ட் வீடியோவில் யாரெல்லாம் எனக்கு துவா செய்யுங்கன்னு காமெண்ட் பண்ணியிருந்தீங்களோ இந்த ஒவ்வொருத்தருக்காகவே நாங்கள் துவா செஞ்சோம். எங்களுக்காக நீங்கள் துவா செய்யுங்க. ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்காக மறைமுகமாக துவா செய்யும் போது அல்லாஹு தாலா அந்த துவா உடனே கபூல் செய்கிறான். அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் ஒரு மலக்கு நின்று கொண்டு ஆமீன்னு சொல்லிட்டு யா அல்லாஹ் இவருக்கு நீ அதே போல கொடு அப்படின்னு நமக்காக துவா செய்கிறாங்க. விச் மீன்ஸ் நம்ம பிறருக்காக துவா செய்யும்போது மலக்கும் மலர்களையும் நமக்காக துவா செய்கிறாங்க. எனவே துவாவின் மூலம் ஒன்றிணைவோம் இன்ஷா அல்லாஹ். இந்த பதிவு யாருக்கு அப்படின்னா, என்னோடய துவா கபூலாகவே மாட்டேங்குது, எனக்கு முசீபத்து சோதனை தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது, நான் என்ன வேலை செஞ்சாலும் எனக்கு அது ப்ராப்பராக நடக்கவே மாட்டேங்குது, நான் தொட்டதெல்லாமே எனக்கு தோல்வியாக தான் போகுது, ஒரு சந்தோஷமும் இல்லாமல் இருக்குது, வீட்டில் ஒரு ரிஸ்க்கு இல்லை, பரக்கத்து இல்லை, சந்தோஷம் இல்லை அப்படிங்கிறவங்களுக்காக தான் இந்த பதிவு. ஒரு 10 மினிட்ஸ் போகும்னு நினைக்கிறேன் ஐ திங்க் இந்த வீடியோ. ஸோ உங்களுக்கான எல்லாத்துக்குமே பதில் கிடைக்கணும் அப்படின்னா ஒரு 10 நிமிஷம் பொறுமையாக நான் சொல்கிற விஷயத்தை செவி தாழ்த்தி கேளுங்க. நிச்சயமாக இதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு ஒரு பெரிய இம்பேக்ட் இருக்கும். அதாவது நீங்கள் எதை தேடிக்கிட்டு இருக்கீங்களோ, எது உங்களுக்கு கிடைக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ, உங்களுடைய இதுவாக கபூலாகணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ, இந்த வீடியோவை கண்டிப்பாக பாருங்கள். இப்போது நம்ம அல்லாஹ்கிட்ட நம்ம நிறைய விஷயம் கேட்குறோம். அப்போ கேட்கும்போது நம்ம என்ன பண்ணுறோன்னா, அந்த துவா கபூலாகலை, அந்த துவா கபூலாகாமல் இருக்குது அப்படின்னா அதுக்கு ரீசன் என்ன அப்படிங்கிறத பார்க்காம விட்டுறோம். இப்போ ஒரு பர்சன் இருக்காங்க, அப்போது அவங்க நம்ம மேலே ரொம்ப கோபமாக இருக்காங்க. நம்ம அவங்களுக்கு நிறைய அவங்க செய்யக்கூடாதுன்னு சொல்கிற விஷயத்தை எல்லாத்தையுமே செஞ்சிடுறோம். செஞ்சதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட போய் எனக்கு அது கொடுங்க இது கொடுங்க அப்படின்னு கேட்டால் அவங்க ரியாக்ட் பண்ணுவாங்களா? நிச்சயமாக மாட்டாங்கல்ல. அப்படி தான் நம்ம நிறைய விஷயங்களை நிறைய பாவங்களை பண்ணி வச்சுருக்க நேரத்தில் அல்லாஹ்கிட்ட போய் அந்த பாவ மன்னிப்பை கேட்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய துவா கேட்கும் போது அல்லாஹு தாலா நம்மளுக்கு எந்த விஷயத்தையுமே நம்ம கேட்குற துவாவை கபூல் செய்ய மாட்டான். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ரொம்ப பெரிய விஷயத்தை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பாவ மன்னிப்பு கேட்குறனால நிறைய அந்தஸ்துகள் அல்லாஹ் நம்மளுக்கு கொடுக்குறான். நம்மளை கண்ணியப்படுத்துகிறான், நம்மளுக்கு ரிஸ்க்கை கொடுக்குறான், நம்மளுடைய துவாவை கபூல் செய்கிறான், மேலும் நம்மளை அவன் மன்னிக்கிறான். அதுதான் ரொம்ப பெரிய விஷயம். உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் வேணுமா, உங்களுக்கு அந்த விஷயம் நடந்தே தீரணுமா, எதுவுமே பண்ணாதீங்க. லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். இதை அதிகமாக ஓதிக்கிட்டே இருங்க. இதை அதிகமாக ஓதுறது எப்படி இருக்கணும் அப்படின்னா, இதோடைய அர்த்தமே என்ன, வணக்கத்திற்குரிய உன்னை தவிர வேறு யாருமே, நிச்சயமாக நான் அநியாயக்காரன் உள்ளவனாகிவிட்டேன், நிச்சயமாக நீ தான் பரிசுத்தமானவன். அதான் இதோடைய அர்த்தம். அல்லாஹ்வையும் நம்ம புகழ்ந்துட்டோம், நம்ம அவன்கிட்ட பாவ மன்னிப்பும் கேட்டுட்டோம். அப்போ அதிகமான பாவ மன்னிப்பு கேட்கும்போது நம்மளுடைய பாவங்கள் எல்லாமே காணாமல் போய் அல்லாஹ் நம்மளுடைய துவாக்களை உடனே கபூல் செய்வான். டு பி ஹானஸ்ட், நிறைய விஷயத்தில் நம்மளுக்கு அல்லாஹோட உதவி கிடைக்கணும், நிச்சயமாக எனக்கு இந்த விஷயத்தில் அல்லாஹ் எனக்கு உதவி செய்யணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா பாவ மன்னிப்பு கேளுங்க. அதிகமான பாவ மன்னிப்பு கேளுங்க. ஒரு நாளைக்கு முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே ஒரு நாளைக்கு 100 முறை பாவ மன்னிப்பு கேட்டிருக்காங்க அல்லாஹ் இடத்துல. அப்போ நம்மலாம் ஏமாத்துறோம். இன்றைக்கி பாவங்களை நீங்களும் நானும் ஏதோ அசால்ட்டாக பண்ணிகிட்ருக்கோம், ஒரு போக்கில் ஒரு பாவம் அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கோம். அப்போ நமக்கு தெரிஞ்சு செஞ்ச பாவங்கள், தெரியாமல் செஞ்ச பாவங்கள், இவ்வளோ பாவத்தை மூட்டையாக கட்டி முதுகில் வச்சுருக்கும் போது எப்படி அல்லாஹ் நம்மளுடைய துவாக்களை எனக்கு கொடுத்துரு அப்படின்னா எப்படி கொடுப்பான்? நீங்கள் 1008 திக்ரு ஓதலாம், சரியா? அந்த திக்ரு எல்லாமே ரொம்பவும் சக்தி வாய்ந்ததாக இருக்கலாம், நிறைய நன்மைகள் தரக்கூடியதாக இருக்கலாம். ஆனால் அந்த திக்ர்ஸ் எல்லாமே அல்லாஹ்விடத்தில் ஒரு எப்படி சொல்கிறது, அந்தந்த தேவைக்கு வேணால் அது உங்களுக்கு உதவி செய்யலாம். ஆனால் பாவ மன்னிப்பு அப்படிங்கிறது, அதாவது இந்த அஸ்தக்ஃபிருல்லாஹ் வஅத்தூபு இலைஹி இருக்கட்டும், சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி இருக்கட்டும், இந்த லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் இதாக இருக்கட்டும், இது எல்லாமே நமக்கு வர முசீபத்துகளையும் சோதனைகளையும் எண்டு கார்டு தான் போடும்.
நான் சொல்கிறது புரியுதுன்னு உங்களுக்கு நினைக்கிறேன். அதாவது அது எல்லாமே நம்ம ரெகுலராக நம்மளுக்கு தேவைப்படுற விஷயத்துக்கு வேணால் அந்த திக்ரு எல்லாமே நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணலாம். ஆனால் நமக்கு வந்து முசீபத்தே வரக்கூடாது, நம்மளுக்கு வந்து கஷ்டம், ரொம்ப கஷ்டம், ரொம்ப சோதனை அது வரக்கூடாது, நம்மளுடைய துவா உடனே கபுலாகணும் அப்படின்னு நீங்கள் மைண்ட் பண்ணீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு செய்ய வேண்டியது பாவ மன்னிப்பு தான். இந்த திக்ருகளை ஓதுங்க. அதாவது இந்த அஸ்தக்ஃபிருல்லாஹ் அல்-அலீம் வ தூபு இலைஹி இருக்கட்டும், லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் இருக்கட்டும், ரொம்ப 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 பவர்ஃபுல்லான திக்ர்கள். அதாவது அல்லாஹ்விடத்தில் நம்மளுடைய பாவத்தை மன்றாடி நம்ம கேட்கும்போது நிச்சயமாக அல்லாஹு தாலா அந்த பாவத்தை மன்னிக்கக்கூடியவனாக இருக்கான், நம்மளை அரவணைக்கக்கூடியவனாக இருக்கான். நம்ம தாயை விட நம்ம மீது 70 மடங்கு நம்மளுடைய இறைவன் அன்பாக இருக்கான், கருணையாக இருக்கான். இப்போ அப்படிப்பட்ட ரப்பு நம்ம பாவ மன்னிப்பு கேட்டால் எப்படி மனசு இறங்கி நம்மளை மன்னிக்காமல் விட்டுருவான். அதாவது அல்லாஹு தாலா வந்து அவனை வந்து நம்ம தனியாக இருக்கும்போது அல்லாஹ் சொல்கிறான், நீ வந்து தனியாக இருக்கும்போது என்னை நினச்ச அப்படின்னா நானும் உன்னை நினைக்கிறேன். நீ வந்து ஒரு சிறப்பான ஒரு கூட்டத்தில் நினச்ச அப்படின்னா அதை விட சிறப்பான ஒரு கூட்டத்தில் நான் வந்து உன்னை நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். நிஜமாகவே அல்லாஹை முழுமையாக நம்பி இந்த விஷயத்தை அல்லாஹ் எனக்கு கண்டிப்பாக தருவான், நிச்சயமாக இந்த விஷயத்துலேருந்து அல்லாஹ் என்னை காப்பாற்றிடுவான் அப்படிங்கிற முழுமையான நம்பிக்கையை ஒரு வாட்டி உங்களோட லைஃப்பில் வந்து நீங்கள் வச்சு பாருங்களேன். நிச்சயமாக அது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஏன்னா அல்லாஹோட உதவி அப்படிங்கிறது அப்படிங்கிறதுக்குள்ளலாம் வராது. ஏன்னா அதுதான் ஈமான், அதுதான் அல்லாஹ் வந்து நம்மளை சோதிக்கிற இது. அதாவது இப்போ நம்மளுக்கு ஒரு 6 மணின்னு வச்சுக்கிறோம், அந்த 6 மணிக்கு நமக்கு வந்து வேலை ஆகணும் அப்படின்னா அந்த காலையிலேருந்து நம்மளுக்கு என்ன ஓடும், ஐயோ 6 மணிக்குள்ளே ஆயிரணும், ஐயோ 6 மணிக்குள்ளே ஆயிரணும், உதவி கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிற நிறைய இதில் இருக்கும். ஆனால் அந்த நேரத்தில் தான் அல்லாஹ் நம்மளோட ஈமானை டெஸ்ட் பண்ணுறான். அப்போ நம்ம முழுமையாக என்ன நம்பிக்கையில் நம்ம இருக்கணும், கண்டிப்பாக என்னோட ரப்பு என்னை கைவிற்ற மாட்டான். அன்றைக்கி மூசா நபிக்காக அல்லாஹு தாலா கடலை பழம், இதுக்காக அல்லாஹு தாலா மூசா நபிக்காக கடலை பலன்னா அவங்க வச்சுருக்க அந்த ஒரே ஒரு நம்பிக்கை, அந்த ஒரு ஹோப், அந்த ஈமான், அந்த வலிமையான ஈமானால் மட்டும்தான் அல்லாஹு தாலா அவங்களுக்கு அந்த உதவியை செஞ்சான். அது மாதிரியே நம்மளும் வந்து என்னோடய ரப்பு நிச்சயமாக எனக்கு தருவான் அப்படிங்கிற பட்சத்தில் அந்த 6 மணி, அந்த 5:59க்கு அல்லாஹ் நமக்கு தருவான். அப்படி தான் அல்லாஹுடைய உதவி நம்மளுக்கு எப்போவுமே இருக்கும். ஸோ எதை நினச்சும் புலம்பாமல், எதை பற்றியும் கவலைப்படாமல் பி ஸ்ட்ராங்காக இருங்க. உங்களால் முடிஞ்ச 10 ரூபாயோ 5 ரூபாயோ பிறருக்கு தர்மம் செய்யுங்க. அழகான பேச்சையே பேசுங்க. ரசூலா சொல்லியிருக்காங்கல்ல, இந்த மாதிரி பேசுகிறதுல அழகானதை பேசுங்க, இல்லைனா வாய்மூடி அமைதியாக இருங்கன்னு. ஏன்னா எப்போ வேணாலும் நம்ம பேசுகிற பேச்சில் தப்பாக பேசிட்டோம் அப்படின்னா மலக்குமார்களுக்கு ஆமின்னு சொல்லிடுவாங்க. அதனால நன்மையான விஷயத்தை மட்டுமே பேசுங்க, அழகான விஷயத்தை மட்டுமே பேசுங்க, அடிக்கடி தௌபா செய்யுங்க, வாழ்க்கை அழகாகும் இன்ஷா அல்லாஹ். இது யாருக்கு நீங்கள் வந்து எப்படி சொல்கிறது, நீங்கள் என்ன திக்கர் வேணாலும் ட்ரை பண்ணி உங்களோட அதாவது சொல்லிட்டேன்ல, அதெல்லாமே வந்து இதுக்கு தான். உங்களுடைய வாழ்க்கையில் எந்த பிரச்சனையுமே வரக்கூடாது, நான் எப்போவுமே சந்தோஷமாக இருக்கணும், நான் எப்போவுமே எனக்கு எல்லாமே நான் கேட்குறது எல்லாமே கிடைக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அதிகமாக தௌபா செய்யுங்க. அது மட்டும்தான் ஒரே ஒரு சொல்யூஷன் இன்ஷா அல்லாஹ். இது யாருக்கெல்லாம் பயனுள்ளது அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்க கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். உங்களால் அவங்க இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு துவா செஞ்சாங்க அப்படின்னா அதுக்கான கூலியும் உங்களுக்கு கிடைக்கும், எனக்கு கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.